வந்தது யாரு? நான் சொல்றேன் சார். உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். உன் பொண்டாட்டி அந்த ரவுடி யாருன்னு எங்க வேணும்னாலும் வந்து சாட்சி சொல்றேன்னு போலீஸ் கிட்ட சொன்னாலாமே. அப்படி மட்டும் இவ சாட்சி சொன்னா இந்த ஊர்லயே யாரும் இருக்க மாட்டீங்கன்னு மிரட்டிட்டு உன் தங்கச்சியும் கூட்டிட்டு போயிடுவேன்னு மிரட்டினானுங்கடா. ரவுடிங்க யாரு என்னன்னு போலீஸ்ல அடையாளம் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏங்க, அந்த ரவுடி அடையாளம் காட்ட போறத பத்தி என்னங்க முடிவு எடுத்திருக்கீங்க? சொல்லுங்க. எனக்கு தெரியலங்க. வீடு புகுந்து உள்ளே உட்காந்து குடிச்சு பார்வதி கிட்ட கலாட்டா பண்ணி மாமாவை கீழே தள்ளி விட்டுருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க. அதை விடுங்க. அவனுங்க ரவுடின்னு ஆன பிறகு வேற என்னங்க பண்ண முடியும்? அடையாளம் காட்ட போறத பத்தி நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அதை சொல்லுங்க. என்னால ஸ்ட்ராங்கா எதுவும் சொல்ல முடியலங்க. நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும்? உண்மையை சொல்றதா இருந்தா நீங்க அடையாளம் காட்டுறதே காட்டாம இருக்கிறது, அதை பத்தி எல்லாம் நான் எதுவுமே நினைக்கவே இல்லை. இதனால வீட்டுல ஒரு புது பிரச்சனை உருவாயிடக்கூடாதுங்க. அப்புறம் அம்மா திரும்ப ஒரு பெரிய சண்டை போட்டுறக்கூடாதுங்க. அது மட்டும் தான் என் மனசுல ஓடிட்டு இருக்கு. நானும் அப்படிதாங்க நினைக்கிறேன். அதுவும் இன்னைக்கு நடந்த பிரச்சனையை கேட்டதும் ச்சே, தேவையில்லாம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுச்சுங்க. ஆனா எவனோ ஒரு ரவுடிக்கு பயந்து நாம அமைதியா இருக்கணுமான்னு தோணுதுங்க. அப்படின்னா நீங்க அடையாளம் காட்ட போறதா முடிவு எடுத்துட்டீங்க? முடிவுன்னு சொல்ல முடியாது, ஆனா அப்படி ஆசைப்படுறேங்க. அதுதான் சரின்னு தோணுது. இது தப்புன்னா நீங்க சொல்லுங்க. எது செஞ்சாலும் அம்மாவை மனசுல வச்சுட்டு செய்யுங்க, அவ்வளவுதான். என்னங்க அமைதியாயிட்டீங்க? அத்தையை மட்டும் இல்லைங்க, மொத்த குடும்பத்தையும் மனசுல வச்சுதான் ஒவ்வொன்னையும் செய்யணும். அதை ஒத்துக்கிறேன். ஆனா இப்படி வீடு புகுந்து ஒருத்த மிரட்டினா அதை எப்படிங்க சும்மா விடுறது? இதுல நாம பயந்து ஒதுங்குனா இவங்களை மிரட்டி என்ன வேணாலும் சாதிச்சுக்கலாம் அவனுக்கு தோணாது. அவனை எல்லாம் இப்பவே அடக்கி வைக்கணுங்க. சரிங்க, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க. எல்லாருமே இப்படியே பயந்து பயந்து ஒதுங்கி போனா அப்புறம் யாருங்க பூனைக்கு மணி கட்டுறது? பயந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் ஏறி மிதிச்சுக்கிட்டே தான் இருப்பான். எதிர்த்து நிக்க முடியான்னு ஒருத்தர் காட்டிட்டான், அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க, அவன் ஓடிடுவான். உன் மருமகளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? குடும்பத்தோட தொலைச்சிருவேன். அத்தனை பேருக்கு மத்தியில அசிங்கமா பேசுறா. நான் என்ன சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? அவ எங்க அண்ணனை போலீஸ் கிட்ட அடையாளம் காட்டுறேன்னு சொல்லியிருக்கா. அப்படி மட்டும் சொன்னானு வை. எனக்கு இவ்வளோ இப்பயே கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா இருக்குண்ணே. என்ன சிவகாமி, மருமகன் ஓகேவா? ஆதி, நீ வெளியில போகும்போது நம்ம கர்ண கடையில 4000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லியிருந்தான். நீ போய் வாங்கிட்டு வந்துரு. எனக்கு வெளியே போகவே பயமா இருக்குமா. அந்த ரவுடிங்க வந்துருவாங்களோன்னு பக்கு பக்குன்னு இருக்கு. ஆமா ஆமா, நேத்து நீ ஓடி ஒழிஞ்சதான் நான் பார்த்தனே. உனக்கு அவ்வளவு தைரியம் தான், நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க. ஏங்க, என்ன? நம்ம கடை வாசல்ல சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணனும். ஏன்னா கடைக்குள்ள 4-5 லட்சத்துக்கு பொருள் இருக்கு. ராத்திரிலாம் பூட்டி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். என்ன வேணும்னாலும் நடக்கலாம்ல. ஊர் உலகத்துல கடை நடத்துற எல்லாரும் ராத்திரி பூட்டி வச்சுட்டு தாமா வராங்க. தினமும் தலை மேல தூக்கி வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியும்? அது இத்தனை நாள் கதை வேற மாமா. ஆனா இன்னைக்கு ரவுடிங்க வீட்டை தேடி வந்துட்டு போயிருக்காங்க. என்ன வேணும்னாலும் நடக்கலாம். இந்த பகைய வெளியவும் காட்டலாம்ல மாமா.
அப்படி ஒரு வேளை கடையில பிரச்சனை பண்ணா சிசிடிவி கேமரா இருந்தா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. அதுக்காக தான் சொல்றேன் மாமா. மாமா டீ எடுத்துக்கோங்க. ஏமா உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை ஊர்வம்பெல்லாம்? வீட்டுல இருக்கிற பிரச்சனை பத்தாதா? நீ சிவகாமி கிட்ட நல்ல பேர் வாங்கணும், இந்த வீட்டுல நல்லபடியா வாழணும்னு நான் ஒவ்வொரு நாளும் சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடான்னா ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்க கிட்ட எல்லாம் போய் வம்ப வளர்க்கறியே. ச்சே, இப்ப என்னாச்சு பாத்தியா? வீடு புகுந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டானுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஊர்வம்ப எதுக்கு நீ விலைக்கு வாங்கிட்டு வர? இல்ல மாமா, நான் இதை நினைச்சு பண்ணல. இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. யோசிக்கணுமா? நீ தான் படிச்சிருக்கியே, எங்க கை வச்சா என்ன நடக்கும்னு யோசிக்க வேணாம்? ஒண்ணுக்கு நாம 2 பிசினஸ் பண்றோம். வழக்கத்தை விட கூடுதலா விட்டு கொடுத்து நடந்துக்கணுமா? வெளியே போய் வம்ப இழுத்துட்டு வரக்கூடாது. நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. லேப்டாப் பிரச்சனையில நான் உங்களை சொல்லிட்டேன்னு நான் படிக்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு என்ன பழி வாங்க பாக்குறீங்கல்ல? என்ன ஆதி ப்ளீஸ். பார்வதி நீயாவது? எனக்கும் அதே பயம்தான் இருக்கு. 2 பேரும் மிரட்டுவான், 2 பேரும் ஃபாலோ பண்ணி பின்னாடியே வருவான். என்னால என்ன பண்ண முடியும்? நான் போற ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க வந்து பாதுகாப்பு கொடுப்பீங்களா? அர்ச்சனா நீயாவது எடுத்துக்கோ. இந்த வீட்ல நான் மட்டும்தான் அதிக படிச்சவளா இருக்கணும், மத்த 2 பேரும் படிக்க விடக்கூடாதுன்றதுனால வேணும்னே சந்தேகம் இதெல்லாம் பண்றாளே என்னவோ. இப்படி எல்லாம் யோசிக்க முடியுங்கிறதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அர்ச்சனா. எடுத்துக்கோ. செந்தில், நீங்க பண்றதெல்லாம் அப்படிதான் நீ இருக்கு. போலீஸ்காரன்ட்ட நேரா போய் நான் சாட்சி சொல்றேன்னு சொல்றீங்களே, அப்படி சொல்லிட்டா அந்த ரவுடி வெள்ளைராஜா சும்மா விட்டுருவான்னு நினைச்சீங்களா? அவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? மயிலு நீயாச்சும் டீ எடுத்துக்கோ. உங்களுக்கு ஏமா இந்த தேவையில்லாத வேலைலாம்? அத்தை, நாத்தங்கால் சரியா இல்லைன்னா நாத்தும் விளங்காது, பயிரும் விளையாது. இவ கதையும் அப்படிதான். இவ அப்பாவும் அம்மாவும் அந்த லட்சணத்துல இவளை வளர்த்திருக்காங்க. அதனாலதான் நாம உண்டு, நம்ம குடும்பத்து வேலை உண்டுன்னு பொறுப்பா இல்லாம அவ இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு வரா. கோயில் மாடு வண்டி ஓட்டுறதுக்கு உதவாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? இதுக்கு மேல இந்த ஊர்ல வாழ முடியுமானே தெரியலையேங்க. எல்லாரும் குடும்பத்தோட ஊரை விட்டே போகணும் போல இருக்கு. நம்மளும் துணி கடையெல்லாம் இழுத்து மூடிட்டு கிளம்ப வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்? அப்பா அம்மா, இப்போ நேர்மையா இருக்கணும், கண்ணுக்கு நேரா தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்படி சொல்லி சொல்லிதான் இந்த வளர்த்தீங்க. அதே போலதான் மார்க்கெட்ல ஒரு ரவுடி எல்லாரையும் மிரட்டி பணம் புடுங்கிட்டு இருந்தப்போ அதை நான் தட்டி கேட்டேன்.
போலீஸ் கிட்ட அடையாளம் காட்டுவேன்னு சொன்னேன். ஆனா அந்த ரவுடி கும்பல் அதுக்காக வீடு புகுந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க. வீட்ல எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. அதுல நியாயம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. பிசினஸ் பண்ற குடும்பம், காலேஜுக்கு போயிட்டு இருக்க பசங்க, அவங்களையும் யோசிச்சு பார்த்துதான் நடந்துக்கணும்னு தோணுது. நான் பாட்டுக்கு நீதி நேர்மன்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டேன். அந்த ரவுடிங்க பிரச்சனை பண்ணா நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நான் என்ன பண்றது? அவனை போலீஸ் கிட்ட அடையாளம் காட்டுறதா, இல்ல குடும்பத்தை காப்பாத்த ஒதுங்கி இருக்கிறதா? ஐயோ, எனக்கு ஒரு முடிவு எடுக்க தெரியல. இப்ப நான் என்ன பண்றது? மனசு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுதுங்க. நீங்கள் மற்றவங்கள பற்றி யோசிக்காம உங்கள் மனசுக்கு எது நியாயம் தோணுதோ, எது சரியானதோ அந்த முடிவெடுங்க. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். இல்லைங்க, சுற்றி இருக்கிறவங்கள பற்றி யோசிக்காம என்னால் ஒரு முடிவெடுக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு சின்ன முடிவெடுத்தாலும் அது குடும்பம் வரைக்கும் பாதிக்குங்கிறத இந்த ரவுடி விஷயத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது அடுத்த லெவலுக்கு போயிடக்கூடாது. என்னோட பயம்லாம் அதுதான். அதுக்காக உங்க மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்கிட்ட மாதிரி ஆயிடக்கூடாது இல்ல? ஏங்க, அப்படின்னா ஒன்று பண்ணலாம். உங்க அம்மா அப்பா முன்னாடி சீட்டு குளிக்க போடலாம். அது என்ன முடிவு வந்தாலும் அதை ஏற்றுப்போம். சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணலாம். ஓகேயா? என்னங்க, சீட்டு பறந்துருச்சு. திரும்பவும் எழுதி குளிக்க போட்டு பார்க்கலாமா? இல்லைங்க, வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும். ஆதி, சப்போஸ் உன்னை ரவுடிங்கெல்லாம் அடிச்சு கை காலம் உடைச்சு போட்டிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? எப்படி ஒரு நல்லெண்ண உனக்கு? நீ எல்லாம் ஒரு தங்கச்சி வந்துருக்கு பாரு எனக்கு. இந்த பேச்சை விடவே மாட்டீங்களா? விட்டு வேலையை பாருங்க. நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க மாமா. நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை தெரியுமா? சரி, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, பாத்துக்கலாம். போலீஸ் இங்க சந்தியாங்கிறது சந்தியா அம்மா, நீங்க தானம்மா சந்தியா? மார்க்கெட்ல பிரச்சனை பண்ணி மாமூல் வசூலிச்ச ரவுடி வெள்ளராஜா கும்பல புடிச்சு ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம். நீங்க வந்தீங்கன்னா ஒரு அடையாள அணிவகுப்பை நடத்துவோம். ஆளு யாருன்னு அடையாளம் காட்டினா போதும்.
அதுக்கப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இன்ஸ்பெக்டர் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. வாங்க போலாம். ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, நாங்க இருக்கோம்மா, தைரியமா வாங்க. இல்ல சார், நான் சாட்சி சொல்ல வரல. திடீர்னு ஏமா இப்படி சொல்றீங்க? எனக்கு விருப்பம் இல்ல சார். அடையாளம் காட்ட வேணாம்னு சொல்லி உங்களை யாராவது மிரட்டினாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். எனக்கு விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். நேத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அடையாளம் காட்டுறேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி பேசுறீங்க. நான் வேணா இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி தரேன், பேசுறீங்களா? சார் வந்து அவதான் இஷ்டம் இல்லைன்னு சொல்றாள், அப்புறம் எதுக்காக கட்டாயப்படுத்துறீங்க? மனசு மாறினா ஸ்டேஷன் வந்து சொல்லுமா. யோ வாயா போலாம். சந்தியா ஏன் இப்படி மாத்தி சொல்றாங்க? குற்றவாளியை பிடிச்சு உள்ள தள்ளுறதுல அவ்வளோ தீர்மானமா இருந்தாங்க, இப்ப அப்படியே மாத்தி சொல்றாங்க. ஏங்க அப்படி? இப்பதான் எனக்கு போன உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. ஆமா நீ நல்ல வேலை, சந்தியா அண்ணி மனசு மாறிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நான் சாட்சி சொல்றேன்னு கிளம்பி போயிட்டா என்ன ஆகுறது? ஏங்க மத்தியானம் கடைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. நான் போறேன். சாப்பிடுங்க. ஏங்க எனக்கு பசிக்கலைங்க. ஏங்க மணி 2 சாப்பிடுங்க முதல்ல. இல்ல பரவாயில்லைங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல டெலிவரி கொடுத்த இடத்துல பணம் வாங்க வேண்டியிருக்கு, கூட வரீங்களா? வரேன், ஆனா சாப்பாடு அது இருக்கட்டுங்க, வந்து சாப்பிட்டுக்கலாம் வாங்க. கடையை பூட்டிட்டா போறோம்? இல்லைங்க, சக்கரை கடைக்கு போயிருக்கான், வந்துடுவோம், நம்ம கிளம்பலாம். சரிங்க, வாங்க போலாம். ஏங்க நான் ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க. தப்பு செஞ்ச அந்த ரவுடிய கண்டிப்பா போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும்னு சொன்னீங்க. கடைசியில போலீஸ் வீட்டுக்கு வந்து அடையாளம் காட்டுங்கன்னு கூப்பிடும்போது முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நான் முதல்ல ஒரு தடவை தான் வேணான்னு சொன்னேன், அப்புறம் நீங்க எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அதில் இருக்கிற நியாயம் எனக்கு புரிஞ்சுது. பின்ன எதுக்குங்க போலீஸ் கிட்ட விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க? ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் நம்ம வீட்டை நினைச்சுதாங்க. சாட்சி சொல்லுவேன்னு சொன்னதுக்கே வீட்டுக்குள்ள புகுந்து ரவுடிங்க அட்டகாசம் பண்ணிட்டாங்க. இப்போ உண்மையாவே போலீஸ் கிட்ட போய் அடையாளம் காட்டி சாட்சி சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. நான் மட்டும் தனி ஆளா இருந்தா என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்குவேன். ஆனா நான் பண்ற எதுவா இருந்தாலும் அது நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாதிக்கும். எதுக்குங்க, அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன். என்னங்க நீங்க? எவனோ ஒரு ரவுடி மிரட்டலுக்கு நம்ம அடிபடிஞ்சு போகணுமா? நாம உழைச்ச காசை இன்னொருத்தனுக்கு கொடுக்கணுமான்னு எவ்வளவு கோவத்தோட பேசுனீங்க. அந்த கோவத்துல ஒரு நியாயம் இருந்துச்சு. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் விரக்தி தாங்க தெரியுது. வீட்டுல எல்லாரும் வேணான்னு சொல்றாங்க, அதை பத்தி பேச மாட்டாங்கன்னா அதை எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். அதுக்காக நீங்க ஏங்க விட்டு கொடுக்கணும்? விடுங்க, எல்லாம் முடிஞ்சது. இனிமே அதை பத்தி பேசி நாம என்ன பண்ண போறோம்? என்னங்க இங்கே வந்திருக்கீங்க? வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம், இறங்குங்க. என்னங்க ஏங்க, நாம எதுக்குங்க இங்க வந்திருக்கோம்? நீங்க ஏதோ பணம் வாங்க போகணும் தானே சொன்னீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க.
உங்க ஆசைப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ரவுடிங்களை அடையாளம் காட்ட தான் வந்திருக்கோம். வாங்க போலாம். போங்கம்மா, போய் பாருங்க.